இவர்களுடைய அரசியல் அனுபவமின்மைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுடைய அந்த நடவடிக்கைகள், அவர்கள் பேசுவது, அவர்கள் செயல்பாடு எல்லாமே ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூடும்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு தலைகால் புரியாத ஒரு இங்கே கைது செய்கிறாங்க, இங்கே வந்து முறைப்படி அனுமதி பெறலன்னு. ஆனால் அங்கே ராகுல் காந்தி முறைப்படி அனுமதி பெறாமல் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் பொறுப்பற்ற முறையில் அது நீட் வருவதற்கு காரணமானவர்கள், நீட்டை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் போராட்டம் நடத்துகிறத கண்டிக்கிறார் விஜய். தாவேக எம்எல்ஏ விலைக்கு வாங்க பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு காவல்துறை வைத்து இவ்வளோ தூரம் நீங்கள் கைது நடவடிக்கையெல்லாம் போயிருக்கீங்களே, அமமுக எம்எல்ஏ கடிதம் உங்களுக்கு யார் கொடுத்தது? இன்னொரு கட்சி எம்எல்ஏ உங்களுக்கு வந்து ஆதரவு அளித்தார்னா அதுக்கு என்ன பேரம் பேசுனீங்க? அதுக்கு எத்தனை கோடி? ஜனாதிபதி ஆட்சி வந்து விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இவங்க ஆதரவு வச்ச மாதிரி அவர் எங்களுக்கு ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்களிடம் நம்ம ஆதரவு கேட்போம். ஏன்னா புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கு தமிழக வெற்றி கழகம், எப்படி இருக்கு அவங்களோட செயல்பாடு? ஆட்சிக்கு வந்து 25 நாட்களுக்கிட்ட ஆக போகுது. பார்ப்போம், நான் 6 மாதம் முடியட்டும், என்ன ப்ராக்ரஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். திராவிட கட்சிகளோட சரிவு அப்படின்றது நீங்க எதிர்பார்த்தது தானா? இல்லை, ஒரு தேர்தல் தோல்வி, இது பல தேர்தல் தோல்விகளை திராவிட கட்சிகளான அதிமுக திமுகலாம் கடந்து தான் வந்திருக்காங்க. இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை திராவிட கட்சிகள் ஆண்டு வருகிறார்கள். ஒரு மாற்றம் வேண்டும் என்று உச்சபட்ச நடிகராக திகழ்ந்த திரு விஜய் அவர்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே என்று 107 தொகுதிகளில் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை கொடுக்கல. அந்த லகானை வந்து திராவிட கட்சிகள் கையில் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி 126 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. இதுதான் யதார்த்தம். அவர்கள் 107 தொகுதியில் வெற்றி பெற்றுட்டு ஆட்சி அமைப்பதற்காக அவர்களுக்கு எதிராக மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்த திமுகவின் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், பிசிகே, ஐஎம்எல் எல்லாம் அங்கெல்லாம் தாவேக வேட்பாளர்களுக்கு தோற்க செய்து இவர்களுக்கு திமுக வரணும்னு சொல்லி வாக்களித்தவங்க, திமுக கூட்டணிக்காக வாக்களித்தவர்கள். அதுபோல அம்மா மக்கள் முன்னேற்ற கழக உறுப்பினர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்கள் கட்சியின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுவதைத்தான் அவர்கள் தங்களுக்கு ஆதரவாக திருப்பி இருக்கிறார்கள். அதனால் இது ஒரு வினோதமான ஒரு கூட்டணி ஆட்சி. ஏன்னா எப்பயுமே தேர்தலுக்கு முன்பு கூட்டணி அமைத்த கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைப்பது தான் பார்த்துருக்கோம். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக தாவேக வந்திருக்கிறதுனால என்ன செய்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இவர்களுடைய அரசியல் அனுபவமின்மைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களுடைய அந்த நடவடிக்கைகள், அவர்கள் பேசுவது, அவர்கள் செயல்பாடு எல்லாமே ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூடும்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு தலைகால் புரியாத ஒரு ஆட்சியாக இது இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருப்பதாகத்தான் பல பேர் சொல்றாங்க. அந்த அந்த விமர்சனத்தை சொல்லுங்க, ஏதாவது குறிப்பிட்டு ஏதாவது நிகழ்வுகள் அப்படி. இப்போ உதாரணத்துக்கு டெல்லியில் மாணவர்கள் போராட்டம் அங்கே ஜனதா பார்ட்டி பண்றாங்க, பார்ட்டி அங்கே நடத்துகிறாங்க. அது வந்து மாதிரி நீட் தேர்வில் குளறுபடிகளானதுனால அதை எதிர்த்து மத்திய அமைச்சர் பொறுப்பேற்கணும், அதுக்காக அவர் ராஜினாமா செய்யணும் பண்ணுறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் மாணவர்கள் அது போல் நீட் தேர்வுக்கு அங்கே ஏற்பட்ட குளறுபடிகளுக்கு எதிராக இங்கே போராட்டம் பண்ணுறவங்க நீங்கள் முறையாக அனுமதி பெறணும், நீட் வேணானே சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க, நீட் வேணான்னு போராட்டம் பண்ணுறாங்க. அதை வந்து இவங்கள் வந்து எப்படி அவர்கள் கையாளுகிறார்கள் தெரியும். இங்கே கைது செய்கிறாங்க, இங்கே வந்து முறைப்படி அனுமதி பெறலன்னு. ஆனால் அங்கே ராகுல் காந்தி முறைப்படி அனுமதி பெறாமல் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் பொறுப்பற்ற முறையில் அது நீட் வருவதற்கு காரணமானவர்கள், நீட்டை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் போராட்டம் நடத்துகிறத கண்டிக்கிறார் விஜய். அதே போல் தேர்தலுக்கு முன்பு அவங்க வந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டு அப்போ இருந்த ஆட்சியை, இதற்கு முன்பு இருந்த ஆட்சிகளை எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணி நாங்கள் வந்தால் பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம், அதை செய்வோம், இதை செய்வோம் என்று சொல்லிவிட்டு இன்று ரீல் போட்டு ஆட்சி நடத்துகிறாங்க. அவர்கள் வந்து அவர்கள் என்னமோ தேவதூதர்கள் போலவும் வானத்திலிருந்து வந்தவர்கள் போலவும் திரு விஜய் அவர்கள் பெரிய அவதார புருஷர் போலவும் தங்களை காட்டிக்கொள்பவர்கள், தாங்கள் ரொம்ப நேர்மையானவர்கள் போலவும் தூய சக்தி என்றும் அவங்க காட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் அவங்க செயல்பாடு அதுக்கு நேர் எதிர்மறையாக இருக்குது. ஆனால் ஊழலுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகள் அவங்க எடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. சொல்ல வர
இந்த எங்கே போனாலும் நீங்கள் இது விஜயோட ஆட்சி ஊழல் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கொள்முதல் செய்கிற நெல்லுக்கு மூட்டைக்கு 120 ரூபா கேட்குறாங்கன்னு சொல்லி ஊடகங்களே செய்தி வருது, அவங்களே பேட்டி கொடுக்குறாங்க. இது யார் தூண்டுதல் இல்லை. இப்போ ஆட்சி அமைப்பதற்கே அவர்கள் என்ன செய்தார்கள், வந்து அதிமுகவில் இருக்கவர்களுக்கு ஆசை வாக்கும் அமைச்சராக்கிறார்கள் பெற அப்படின்னு சொல்லி அவர்களை பிரிந்து வர செய்து 25 பேர் தான் இருக்காங்க. 47 பேரில் 25 பேர்களை தனி அணியாக்கி அவர்கள் 6-7 பேரை அமைச்சராக்குறோன்னு சொல்லி அவர்களை போய் சந்தித்து அவர்கள் ஆதரவையும் பெற்றுக்கொண்டு இன்றைக்கு அவர்களை நடு ரோட்டில் விட்டுருக்காங்க. தாவேக எம்எல்ஏ விலைக்கு வாங்க பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு காவல்துறை வைத்து இவ்வளோ தூரம் நீங்கள் கைது நடவடிக்கையெல்லாம் போயிருக்கீங்களே, அமமுக எம்எல்ஏ கடிதம் உங்களுக்கு யார் கொடுத்தது, அங்கே ஃபோட்டோ காப்பி, அங்கே ஃபோட்டோ எடுத்து அங்கேருந்து அதை யாருக்கு அனுப்புனது, அங்கேருந்து எடுத்த அந்த நபர் யார், அந்த காரில் அவர் கூட போய் என்ன பேரம் பேசி, அவர் ஒன்றும் உங்கள் ரசிகர் மன்ற தலைவர்கள் இல்லை. காமராஜ் வந்து அவர் அம்மாவுடைய தொண்டர், அவர் அதிமுகலேருந்து வந்தவர். இப்போ அதே மன்னார்குடியில் தாவேகா வேட்பாளர் என்றவர் திரு ராஜராஜன் நினைக்கிறேன், அவர் எங்கள் கட்சியில் இருந்தவர் தான். எங்கள் கட்சியில் ஒன்றிய கவுன்சிலில் வேட்பாளரை போட்டியிட்டவர். பட் ஆனால் அவர் விஜயோடைய ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர். அவர் அந்த கட்சி விஜய் கட்சி ஆரம்பித்தது அந்த கட்சியில் போய் அங்கேருந்து அவர் போட்டிடுறார். சரிதானே? விஜய்க்கு இவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சினிமாவில் தான் பார்த்துருப்பார். அவருக்கு போய் தன்னை இஷ்டே அவர் போய் ஆதரவு எடுக்கிறாரு தன் விருப்பத்தில் அப்படின்னு இவங்க ஒரு கதை கட்டுக்கிறார்கள்ல. அந்த எம்எல்ஏ அங்கே கையெழுத்து போட்டார்ல, அந்த கடிதம் நீங்கள் அங்கேருந்து ஒன்று அந்த எம்எல்ஏ அழைச்சிட்டு போய் நேராக கொடுக்க வச்சுருக்கணும். அதான முறைப்படி நடந்திருக்கணும். கவர்னர் மாளிகையிலேருந்து விசாரணை செய்த பிறகு, ஏன்னா அது அவரை பிடித்து யாரும் கடத்தி போய் கையெழுத்து வாங்கியிருக்காங்களா, அவர் சுய விருப்பத்தின் பேரில் கையெழுத்து போட்டார் தெரியுது கேட்டதும் அவர் அங்கேருந்து வந்து இல்லை அந்த லெட்டரே நாங்கள் கையெழுத்து போடல. உங்களுக்கு தெரியும் அவர் அன்னைக்கு அடித்த கூத்தெல்லாம் திரு காமராஜ் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அது என்னெல்லாம் பேசினாருன்னு தெரியும். அவரை அன்னைக்கு அவர் தன் விருப்பத்தில் கையெழுத்து போட்டாருன்னு நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்களே, இன்னொரு கட்சி எம்எல்ஏ உங்களுக்கு வந்து ஆதரவு அளித்தாருன்னா அதுக்கு என்ன பேரம் பேசுனீங்க, அதுக்கு எத்தனை கோடி பேரம் பேசுனீங்க? அது அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை கிண்டி காவல் நிலையத்தில் கொடுத்தாரு. இல்லை, அதை தான் நானும் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க வழக்கு அதை வந்து விசாரிக்கணும்ல. இல்லை, அதுதான் இப்போ தாவேகா வழக்கு வந்து கிரிமினல் வழக்காக பதிவு செய்கிறாங்க. நீங்கள் ஆளுநர்கிட்ட புகார் கொடுக்குறீங்க, அதன் மீதாக எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இது வரைக்கும் எதுவுமே நடக்கல. கேட்குறேன், அதை காவல்துறை நடவடிக்கை எடுக்காம தனக்கு வந்தால் களை எடுக்கிறாங்கல்ல, அப்படியே தடுங்கிறாங்கல்ல, தான் எம்எல்ஏ தூக்கணும். அதில் என்ன இருக்குல்ல விசாரிக்க வைப்போம். அதுக்கு தான் இன்றைக்கு முதல் கட்டமாக சபாநாயகரை பார்த்து கட்சி என்னுடைய கடிதத்தை போய் எங்கள் பொருளாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏழுமலை அவர்களும் போய் கொடுத்துருக்காங்க. சபாநாயகர் என்ன நடவடிக்கை எடுக்கிறான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எல்லோருக்கும் தெரிய வரும். நீங்கள் காவல்துறையில் புகார் கொடுத்துருக்கீங்களா? அவர் தான் கொடுத்தாரு. திரு காமராஜ் கவர்னர்கிட்ட வந்து அவராக தானாக தான் வந்தார். நான் கவர்னர்கிட்ட இதை மாதிரி டிவியில் பார்க்குறோம், இதே மாதிரி திரு விஜய் அவர்கள் ஆதரவு கடிதம் கொடுக்குறாரு, அதில் அமமுக எம்எல்ஏவுடைய ஆதரவு கடிதம் இருப்பதாகவும், இன்னொன்று சொல்லப்போனால் ஐயுஎம்எல் கடிதம் கூட ஒரு எம்எல்ஏவோட கடிதம் இருப்பதாக சொல்லி அவங்க அந்த கட்சி கூட அதை மறுத்துச்சு. முதல்ல ஒரு கடிதத்தை வெளியிட்டாங்க, அதை மறுத்து அதன் திரும்ப ஒரு கடிதம் விட்டாங்க. அப்புறம் போய் இவங்க போய் ஆதரவு கொடுத்தாங்க. பட் அமமுகவில் கடிதம் இருக்குன்னு பார்த்தது தொலைக்காட்சியில் பார்த்த உடனே, ஏன்னா அன்றைக்கு தான் எனது உதவியாளர் போய் அவர்கிட்ட ஒரு கடிதம் திரு இபிஎஸ் அவர்களை முதல்வராக்குவதற்காக ஆதரவு தெரிவித்து அவர் ஒரு கடிதம் கொடுக்குறார். நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம், என்ன நினைத்தோம், தாவேகா ஆட்சி அமைக்க முடியாமல் போனால் திமுக ஆட்சி அமைக்க கோர போவதில்லைன்னு அவங்க ஓப்பனாக சொல்லிட்டதுனால அதிமுக அந்த வாய்ப்பை எடுக்கணும். அதுக்கு தாவேகா இப்போ வந்து என்ன கம்யூனிஸ்ட்லாம் என்ன சொல்லி ஆதரவு கொடுத்துருக்காங்க, காங்கிரஸ் என்ன சொல்லி ஆதரவு கொடுத்துருக்காங்க, காங்கிரஸை விடுங்க, கம்யூனிஸ்ட் என்ன சொல்லி ஆதரவு கொடுத்தாங்க, திருமாவளவன் என்ன சொல்லி ஆதரவு கொடுத்தாரு, ஐயுஎம்எல் என்ன சொல்லி ஆதரவு கொடுத்தாங்க, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, பாஜக உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு பாஜக உள்ளர வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து அது ஆட்சியை பிடிச்சி திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றிருந்தாலும், இப்போ அதில் அமைச்சராக இருக்கிற ஷாஜகான் தாவேகா வேட்பாளரே அவர் ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் தான் அங்கே நின்று. ஏன்னா அவங்களுக்கு சொல்லணும், அதுக்காக சொல்கிறேன். அவர் எங்கள் மக்கள் ஓட்டளித்து தானே திமுக ஜெயிச்சிச்சுங்கிறாரு. திமுக அதை பேசலை, நான் பேசுகிறேன். வந்து அங்கே ஷாஜகாரை எதிர்த்து திமுக தாவேகா வேட்பாளர் இஸ்லாமியர் தான். அந்த இஸ்லாமியருக்கு அவங்க ஓட்டு போடல. திமுகவுக்கு ஆதரவான ஏனி சின்னத்தில் போட்டியிட்ட திரு ஷாஜகான் தான் வெற்றி பெற செய்தார்கள். சரிதானே?
அது மாதிரி விசிகா போட்டியிட்ட 2 தொகுதியில திமுக கூட்டணி சார்பாக தான் அவர் போட்டியிட்டாங்க. அவர் வன்னியரசா இருக்கட்டும், மற்ற ஒருத்தராக இருக்கட்டும். அது மாதிரி ஐயுஎம்எல்ல 2 பேரும் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றவர்கள் தான். அவர்கள்லாம் இஸ்லாமிய வேட்பாளர்கள் தான். எனக்கு தெரிஞ்சு பாபநாசத்தில் தாவேகா வேட்பாளர் இஸ்லாமியர் தான். இஸ்லாமிய மக்கள்லாம் ஐயுஎம்எல் தலைவர் காதர் மொய்தீன் சொல்கிற மாதிரி விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்கன்னா அவங்க ஜெயிக்க வச்சிருக்கலாமே. இப்போ மன்னார்குடியில் வந்து தாவேகா வேட்பாளர் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் தாவேகாக்கு ஆதரவா தான் இருக்கணும் என்ன நிர்பந்திச்சு அவர் அப்படி சொன்னார். எங்கள் சமூகம் இருக்குன்னு அவர் பேசியதுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் அது இல்லைங்கிறது அன்னைக்கு திமுகவுக்கு தான் ஆதரவாக அங்கே வாக்களித்தார்கள். உங்கள் வேட்பாளர் தாவேகா வேட்பாளர் இஸ்லாமியராக இருந்தாலும் அங்கு பாபநாசம் தொகுதி இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் திமுக வேண்டும் ஷாஜகானுக்கு போட்டு வேட்பாளர் இருந்தார். 21 திமுக கூட்டணி இருந்த திரு ஜவஹர்லாவுக்கு தான் அவங்க வாக்களித்திருக்காரு. சரிதானே? அதனால எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அவர்கள் வந்து இங்கே பாஜக வந்துடக்கூடாதுன்னு ஒரு பூச்சாண்டி காமிச்சிட்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறத்துக்காக கூட்டணி தர்மத்தை எல்லாம் மீறி காங்கிரஸ் எதை வேணாலும் செய்வாங்க, அதை விடுங்க. இவர்கள் போய் அங்கே ஆட்சி அமைச்சு அந்த ஆட்சிக்கு பங்கு பெற்றிருக்காங்க. பட் பாஜக ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு அவங்க எப்படி இங்கே ஆட்சிக்கு வர முடியும்? அது பாஜக அதில் தலையிடவே இல்லை. இன்ஃபேக்ட் நாங்கள் திரு பழனிசாமி அவர்களை அதிமுகவில் உள்ள 47, பாமக நாங்கள் 52 பேர், விஜய் அவர்களை வந்து ஜனாதிபதி ஆட்சி வந்து விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இவங்க ஆதரவு வச்ச மாதிரி அவர் எங்களுக்கு ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள்ட்டே நாங்கள் கேட்கணுங்கிற ஒரு எண்ணத்துல தான். அப்படி ஒரு திட்டம் இல்லை, அப்படி ஒரு திட்டம் இருந்தது, எங்களிடம் இருந்தது. தாவேகாவை அப்ரோச் பண்ற மாதிரி. தாவேகாவில் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் ஏற்பட்டா அவங்க அதிமுக திரு பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே 4 ஆண்டு முதலமைச்சராக இருந்தவர், எங்கள் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தவர், அவரை ஆக்கணும். அது திரு விஜய் அவர்களிடமே நம்ம ஆதரவு கேட்போம். ஏன்னா ஜனாதிபதி ஆட்சி வந்து விட வேண்டாம் அந்த இதில் தானே எல்லாரும் போய் அதில் பிஜேபி எங்கள் கூட பிஜேபியை நாங்கள் வேணான்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. 52 பேர் இருக்கோம், தாவேகா கொடுத்தா போதுமே. பிஜேபி அதில் தலையிடவே இல்லை. இல்லை, இப்போ இடதுசாரிகளாக இருக்கட்டும், விசிகாவை தலைவர் தொல் திருமாவளவனாக இருக்கட்டும், இப்போ அவங்களோட பேட்டிகள்லாம் பார்க்கும்போது அவர் செக்யூலராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அணியிலேருந்து எங்களை அழைச்சாரு, அந்த பக்கம் யாரையுமே கூப்பிடல. பிஜேபி இல்லைன்னா அப்புறம் எங்கே நீ ஒண்டி எங்கள் கூட அவங்க ஏற்கனவே விசிகா நீங்கள் இந்திய அலையன்ஸில் இருக்கீங்க அப்படின்னு. இந்தியாவில் பிஜேபி தானே, பிஜேபி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தானே, அவர் தான் வெளியேற தயாராக இருந்தார் நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு. அது எப்படி வரும்? அது எப்படி அது வந்து பிஜேபி ஆட்சியாக வரும்? இன்னொன்று சொல்கிறாங்க, அது தாவேகாவை சேர்ந்த அமைச்சர்கள் சில பேர், அதாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அடால்ஃப் ஹிட்லர் ஆட்சியில் ஜோசப் கோயபல்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ப்ரொபகண்டா மினிஸ்டர். அவர் என்னெல்லாம் எல்லாம் பொய் பிரச்சாரங்கள் பண்ணியே தான் சொல்லுவாங்க. கோயபல்ஸ் மாதிரி ஏன் பொய் சொல்கிறீங்க, அது மாதிரி பொய்யையே பரப்புவதற்கு தான் அவங்களுடைய ஐடி இருக்குது. 2-3 அமைச்சர்களை இருக்காங்க. வந்து எங்களுக்கு எதுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, எதற்கு எங்களுக்கு வந்து 25 பேர் ஆதரவு கொடுத்தாங்கன்னா, திமுகவோட கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க இருந்தது அப்படின்னு. அப்படி அவர் சொல்லுது உண்மை என்றால், ஒரு அமைச்சர் மதுரையில் டெய்லி போய் சொல்லிட்டு இருக்காரு போய் உட்காந்து, அவர் சொல்லுது உண்மை என்றால், அந்த 25 பேர் வாக்களித்தார்கள் தாவேகா ஆட்சி வரணும்னு. அவர்கள் ஏன் தங்கள் செயலுக்கு வருத்தம் தெரிவித்து கடிதம் கொடுத்து மீண்டும் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கடிதம் கொடுத்தார். என்ன நடந்திருப்பது இடைப்பட்ட காலடி? அது என்ன 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 காரணத்துக்காக வந்திருப்பாங்கிறத தான் உலகத்துக்கு கொண்டு வருவோம். என்ன இப்போ 6 பேர் 7 பேருக்கு மந்திரி கிடைக்குங்கிற எண்ணத்தில் எல்லாரையும் எடுத்துட்டு போக பார்த்தாங்க, ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் அது முடியாமல் போயிட்டு 25 பேர் வண்டி போயிருந்தா அவர்களுக்கு உறுதியாக அங்கே ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் வரும், கட்சி தாவல் தெரிஞ்சதில் பதவி போயிடும். அதனால் திரும்பி வந்தார். அவர் ஒன்றும் அதிமுக கூட்டணி அமைப்பதற்காகவோ அதில் அதிருப்தி அடைஞ்செல்லாம் போகல, அதெல்லாம் கிடையாது. அவர்கள் உறுதியாக பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார்னா தாவேகா ஆதரவோடு தான் ஆயிருப்போனாங்க. திமுக ஆதரவுக்கு நான் கேட்கவே இல்லைங்கிறது தான் உண்மை. எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஐ எம் ஏ பார்ட் ஆஃப் என்டிஏ, ஐ வாஸ் ஏ பார்ட் ஆஃப் தட் அலையன்ஸ். Nobody told me that we are going to get support from DMK.